எதிர்கட்சியில் இருங்க, பிஜேபியில் இருங்க, அதிமுக இருங்க, எந்த குழுவில் இருங்க, ஏதாவது இளைஞர்கள் அமைப்புகள் இருங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அடிப்படையில் விவசாயிகள் என்ற அந்த தளத்துல நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தே ஆக வேண்டும். அப்பதான் நம்மளால வென்றெடுக்க முடியும். அன்னைக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்தனால டாக்டர் சிவசாமியும் நாராயணசாமியும் போராடி மின்சாரம் பெற்று தந்தாங்க. அன்னைக்கு மாட்டு வண்டி நிறுத்திட்டு போயிட்டாங்க. ஒன்னும் அரசு அதிகாரிகள் எதுவுமே பண்ண முடியல. அது மாதிரி இன்னைக்கு நம்ம தலைவர் எடுக்கிற போராட்டம் மிக சிறப்பான போராட்டம். அவர் எடுக்கிற போராட்டம் மத்திய மாநிலத்துல மீட்டிங் ஒரு 20,000 அவர் சொல்றாரு. நம்ம 50,000 பேர் ஒப்பேர் சங்க மீட்டிங் மாதிரி கலந்துக்கணும். அத்தனை பேர் போனாதான் நம்ம ஜெயிக்க முடியும். இந்த சின்னத்துல மினிமம் 2 லாரிலையோ 2 பஸ்லயோ வர்ற அளவு எல்லா குடும்பத்தோடு வரணும். குடும்பம் கூட்டி எல்லாம் நம்ம ஒட்டுக்கா போய் ஆகணும். போனாதான் நம்மளால முடியும். இன்னைக்கு தோழமரத்தில் பாத்தீங்கன்னா நீலமதியில ஒரு 150 பேர் வந்தாங்க. அதே மாதிரி மேல்பாவையில ஒரு 50 பேர் வந்தாங்க. தாயனூர்ல ஒரு 20 பேர் வந்தாங்க. இப்படி ஒவ்வொரு ஊர்ல இன்னும் எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்குது. நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க இதை வெற்றி அடைய முடியாது. அதனால அனைவரையும் வர வேண்டும் வரவேற்று நம்முடைய தலைவர் அவர்கள். வெற்றியூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, இன்று தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக காரமடை வட்டாரத்திலே ஒரு 15 கிராமங்களிலே விவசாயிகளையும் பொதுமக்களையும் ஒருங்கிணைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது.